வெல்கம் டு கூகுளி. கூகுளின்றீங்க, கையில் பேட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னு கலாயக்கூடாது. கூகுளி போட்டால் எப்படி ஆடுவீங்க? பேட்டில் தானே ஆடுவீங்க. அதனால தான் பேட்டை வச்சுன்னு கூகுளின்னு சொன்னேன். பேட்டை வச்சுன்னு இது கூகுளி சொல்கிற அப்படின்னு அடுத்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. இப்போது உங்களை திணற அடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஹெலிகாப்டர் ஷாட் தெரியுமா? ஹெலிகாப்டர் ஷாட் கேள்விப்பட்டிருக்கோம். எஸ், ஆஃப் ஸ்டம்பில் போட்டால் அப்படி அடிக்கிறார் தோனி, அப்படி அடிக்கிறார் இல்லையா? அது ஹெலிகாப்டர் ஷாட்டு. அது என்ன? அது ஹெலிகாப்டர் ஷாட். எஸ், உலகம் பூரா கிரிக்கெட்டர்ஸ் கவர் டிரைவ் எப்படி ஆடுவாங்க இங்கே பாருங்க. இப்படி தானே கவர் டிரைவ் ஆடுவாங்க. ஆனால் நம்ம விராட் கோலி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக கவர் டிரைவ் ஆடுறாரு. எப்படின்னு பார்க்குறீங்களா? லெக் ஸ்டம்ப் பக்கம் வர பாலை இப்படி வந்து நைஸாக டான்ஸ் ஆட்டு எப்படி அப்படி ஒரு செதுக்குறாரு. பேட் இப்படி வருது. கவர் டிரைவுக்கு நார்மலாக அப்படி போனோம், ஆனால் பேட்டு இப்படி வருது. அதுதான் விராட் கோலியுடைய ஸ்பெஷலிஸ்ட் ஷாட். ஸோ அவருக்கு, தோனிக்கு இது ஹெலிகாப்டர் ஷாட்னா இங்கேருந்து அப்படி போகிற ஷாட்டு ஹெலிகாப்டர் ஷாட் அப்படின்னு நான் சொன்னதும் ஏரியாவில் ஒரு 4 பேரில் நாங்களும் ஆடுறோம். ஹெலிகாப்டர் அப்படின்ட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் ஹெலிகாப்டர் ஷாட் ஆடினாங்க. பார்த்தீங்களா? ஃப்ராக்சர் ஆஃப் அ செகண்ட் ஆகி போச்சு, செகண்ட் ஹேண்ட் ஆகி போச்சு, கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதனால் கோலிக்கு மட்டும்தான் அது வரும். எது? ஹெலிகாப்டர் ஷாட். கூகுளி. ஐய, என்ன பால் வச்சுன்னு கூகுளி போடுற அப்படின்னு கலாயக்கூடாது. முதல்ல பேட்டை வச்சுன்னு போட்டது கலாய்ச்சிங்க. இந்த தடவை பாலை வச்சுன்னு கூகுளி போட்ட ஒரு எம் பற்றி யார்? அமித் மிஸ்ரா. அப்போ தானே இந்த மாதிரி கலாய்க்காதீங்க. எங்களுக்கு எப்படி சப்ஜெக்ட் வாகா இருக்கோ அதுக்கு மாதிரி தான் சொல்லுவோம். அமித் மிஸ்ரா நீங்கள் எம் தான் வச்சுக்கணும். ஏன்னா இந்த எம் 4 எம்ஐ வீழ்த்தியது கிங்ஸ் 11 பஞ்சாப் வர்சஸ் டெல்லி மேட்ச்சில். 4 எம்மா? எஸ், மார்ஷ், மேக்ஸ்வெல், மில்லர், மனன் ஓரா 4 எம்ஐ ஒரு எம் வீழ்த்தியது. இப்போ கொஞ்சம் லைட்டாக ஸ்டன் ஆகிட்டீங்க இல்லையா? ஆமாம், எம்ஐ ஸ்டன்னாக வைத்த அந்த எம் அமித் மிஸ்ரா. இப்போ 5 பேர் சேர்ந்து ஒரு படம் அடிக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி பார்ட் 2. லைட்டாக மயக்கம் போட்டு வந்துட்டீங்க. மயக்கமும் எம், மிரக்கல் எம், மாயை எம், மாயம் எம். ஐயோ போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. அடுத்த போலருக்கு போகிறோம். அப்படி இப்படி வந்து பிராவோ பார்த்துருக்கீங்கல்ல, ஒரு ஸ்லோ ரன் ஒன்று போடுறாரு பாருங்க. அதாவது பிராவோ ஃபஸ்ட்டு போயிடுறாரு பேட்ஸ்மேன் கிட்ட, பந்து பின்னாடி வருது. அதை ஸ்லோ மோஷனில் எடுத்து பார்த்தா ஸ்டில் ஆயிடுச்சு பால். ஐயோ பிராவோ, பால் எங்கே அப்படின்னு தேடுறாங்க, பந்து வரவே மாட்டேன்றது. அப்படி ஸ்லோவாக போட்டு பேட்ஸ்மேன் அடித்து முடிச்சு மாவனே அப்படின்னு பார்த்து அவங்களே பார்க்குறாங்க அவுட் ஆடுறது. அந்த அளவுக்கு ஸ்லோவர் ஒன், ஸ்லோவஸ்டஸ்ட் ஒன், இதெல்லாம் பிராவோ வச்சு ஒரு கலக்கின்னு இருக்காரு. ஸோ 2 போலர்ஸ் கலக்குறாங்க. அமித் மிஸ்ரா ஒரு பக்கம், பிராவோ ஒரு பக்கம். எப்படி? கடைசி பாயிண்ட்டு உங்களுக்கு ஒரு குவிஸ். பெரிய கிரிக்கெட்டில் புலின்றீங்கல்ல, மேக்ஸிமம் ரன் ஸ்கோர் பண்ணது யார் உலகத்தில் கிரிக்கெட்லேயே? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பேட்ஸ்மேன் பேர்லாம் சொல்லக்கூடாது. மேக்ஸிமம் ரன் ஸ்கோர் பண்ணது ஸ்கோரர் தான். பேனா வச்சு ஸ்கோர் பண்ணினே இருக்காருல்ல, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ரன்ஸ் அவர் தான் ஸ்கோர் பண்ணுறாரு. ஐயோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ள முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். ஸ்கோரர் அப்படின்னு எழுதுகிற விஷயத்த சொல்லும்போது எவ்வளோ டார்ச்சர் ஆகிறீங்களே. இந்த ESPN சோனியில் மேட்ச்சை காமிக்கும் போது யார் எவ்வளோ ஸ்கோரு, யார் போலர் அப்படின்லாம் பார்க்கலன்னா நாங்கள் காட்டவே மாட்டோம். நம்பராக போடுவோம். நீங்கள் சீட்டுக்குள்ளிக்கு போட்டு நீங்களே யோசிச்சுக்கணும் யார் பேட்ஸ்மேன், யார் போலர். கோவத்தில் டிவி பின்னாடி போய் ஸ்கோரரை பார்க்கலான்னு பார்த்தா அவர் வேறு ஏதோ மேட்ச் பார்த்துக்கிறாரு. ஆனால் ஸ்கோரே தெரில. பேட்ஸ்மேன் இந்த ஓரத்தில் டிவியில், அந்த ஓரத்தில் ஃப்ரிட்ஜில் போலர் பேர், மேலே ஃபேனில் ஃபீல்டருடைய உருவம் ஓடினது. நம்பரே பார்க்க முடியல. ஹவு மெனி பால்ஸ் டு கோ, ஹவு மெனி ரன்ஸ், அதை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. அதுக்கு நாங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுப்போம், அப்புறம் ஒரு பாஸ்வேர்ட்லாம் இருக்குது, அதை பண்ணி கேட்டால் கரெக்டாக சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. கண்டே பிடிக்க முடியல. இதில் இன்னும் பெரிய டார்ச்சர்னா 0ன்றது ரவுண்டு. அந்த ரவுண்டு ஸ்கொயராக போடுறாங்க. 0வை ஸ்கொயராக போட்டு குறுக்க ஒரு கோடு வேறு போட்டு எப்படி நீ கண்டுபிடிக்கிற பார்க்கலாம். நீ கண்டே பிடிக்க முடியாது. பார்க்குறதுக்கு உனக்கு 8 மாதிரியே இருக்கும். நீயே ஆட்டோக்கார ஸ்டைல் இப்படி 8 போட்டால் கூட உனக்கு அது 0வா 8ஆன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பிரச்சனைகள் ஸ்கோரில் தேவைதான். நான் கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஸ்கோரை போட்டால் நாங்கள் கண்டிப்பாக உணர்ச்சி வசப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிச்சதுக்கு முன்னாடி கூகுளியில் வேறு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளி சர்ச்சில் போங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வரும். உங்களுக்கும் தோணுச்சுன்னா கண்டிப்பாக அனுப்புங்க. அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். இப்படி ஒரு ஹிந்தி தேவைதானா? இப்போ நாங்கள் தமிழில் இதே மாதிரி காமெண்ட்ரி. விக்கெட் கீப்பருக்கு குச்சி காப்பாளர், ஃபர்ஸ்ட் ஸ்லிப் முதல் வழுக்கை, 2வது ஸ்லிப் 2வது வழுக்கை, அசட்டு புள்ளி சில்லி பாயிண்ட்டு, எக்ஸ்ட்ரா கவர், கூடுதல் உரை,
இப்படிலாம் சொன்னால் எவ்வளோ டார்ச்சராகி உங்கள் ஹேர் ஸ்டைல் என்ன மாதிரி ஆகிடும்ல. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதனால் எங்களுக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ்னால் அந்த இங்கிலீஷ்லேயே அந்த கமெண்ட்ரியை சொல்லிடுங்க. ஏன்னா அது இங்கிலீஷ்